வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து முட்டை பொரியலோட வந்திருக்கிறேன். இந்த முட்டை பொரியல் எப்படி செய்யறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெய் இதில் விடுங்க. விட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கணும். ஸோ இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சுட்டு கொதிச்ச பிறகு இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒன்று எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதை இதில் போடுங்க. ஸோ இப்போ இதை ஒரு 3-4 நிமிஷம் இதை பொரிய விடுவோம் மீடியம் ஹீட்லேயே. ஸோ இப்போ ஒரு 2 நிமிஷமாக இந்த வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கு. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து இறால் இருக்குது. 60 கிராம் இறால் எடுத்து கழுவி அதில் இருக்க அந்த குடல் மாதிரி இருக்குமில்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணி இப்படி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். எல்லாட்டிக்கு 6 இறால், 60 கிராம் எல்லாட்டிக்கு 6 இறால் இருக்குது. இப்போ இதை இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இந்த வெங்காயத்தோட போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் போடுறது. ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு தான் போடுறது. ஏன்னு சொன்னால் நான் முட்டைக்கு வந்து உப்பு சேர்த்தபடி அதுக்கு கூட உப்பு சேர்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிய விடுவோம் இந்த வெங்காயத்தோட. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் இதை பொரிய விடுவோம். ஸோ இப்போ 3 நிமிஷமாக இதை பொரிஞ்சிருக்குது. பொரிஞ்ச பிறகு இதில் 2 பெரிய காஞ்ச மிளகாய் எடுத்து பிச்சு வச்சுருக்கேன். பெரிய இதில் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த காஞ்ச மிளகாய் போட்ட அப்புறம் ஒரு 50 செகண்ட்ஸ் இதை பொரிச்சிக்கிட்டா காணும். ஸோ இந்த இறாலை வந்து நீங்கள் இன்னும் குருணியாக வெட்டலாம். குருணியாக வெட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ 50 செகண்ட் ஆகிட்டு நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு ஸோ இதில் வந்து நான் 3 பெரிய முட்டை எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துட்டு இந்த வெள்ளையாக இருக்கு மேலே வெடுக்குன்னு சொல்லுவோம், அதை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதில் 3 முட்டை இருக்குது. இதில் வந்து 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பையும் இதில் போடுங்க. இப்போ போட்டுட்டு இதை நல்லா பீட் பண்ணி விடுங்க. நல்லா அடித்து விடுங்க. ஸோ இப்போ இதை பீட் பண்ண பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/8 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சள் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணி எடுங்க. ஸோ இதை நான் நல்லா அந்த முட்டையை அடிச்சிருக்கிறேன். அந்த தூள் ஒன்றும் இல்லாத அளவுக்கு இதை அடிச்சிடுங்க. ஸோ இப்போ இதை அடித்த பிறகு இதை பீட் பண்ண பிறகு இப்போ வந்து நான் பொரிச்சு வச்சிருக்கிற இந்த இறாலை இந்த அடித்து வச்சிருக்க முட்டைக்கு போடுங்க. எண்ணெயை வடிச்சிட்டு போடுங்க. இதை போட்ட பிறகு இதே மாதிரி அடிச்சு விடுங்க. நல்லா இந்த இருக்குது. இப்படி நான் இதை அடிச்சிருக்கிறேன். இப்போ இதை அடித்த பிறகு ஸோ நான் ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில வச்சுருக்கேன். கூட்டி வைக்காதீங்க. வச்சுக்கொண்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் ஹீட்டாகட்டுக்கும். இந்த எண்ணெய் கொஞ்சம் ஹீட்டான பிறகு இந்த இருக்கு நான் அடித்து வச்சுருக்க முட்டை இருக்குது. இதில் ஸோ இப்போ இந்த முட்டையை அப்படியே போடுங்க. இதில் போட்டு கொஞ்சம் பரப்பி விடுங்க. ஹீட்டை கூட்டி வைக்காதீங்க. நல்லா லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டு ஒரு 3 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக விடுவோம். ஸோ இப்போ வந்து லோ ஹீட்டில் 3 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ இதை மட்ட பக்கம் திருப்பி விடுவோம். இனி மூட தேவையில்லை. இன்னும் 2 இல்லை 3 நிமிஷம் இதை வேக விடுவோம் லோ ஹீட்லேயே. ஸோ இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்குது. ஸோ இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த இறால் போட்டு செய்கிற முட்டை பொரியல் செய்து முடிஞ்சுது. சூப்பரா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்துன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.